இது எப்படியோ பக்கத்து குளத்துல செத்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எப்படியாச்சும் இவ்வளோ மீனையும் வித்துறணும். கோய் ஏன் கத்திக்கிட்டு இருக்க? இங்கே தானே இருக்கிறேன். அக்கா எல்லா மீனையும் பெருக்கிட்டு வந்தாச்சு, அவ்வளவுதான். சரி கத்தாத, அமைதியா இரு, நீயே மாட்டி விட்டுருவோல. அக்கா பசிக்குதுக்கா, ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா கொடுக்கா. இடத்துல போய் ஹோட்டலில் தின்னுட்டு வா, அதுங்களே வியாபாரம் நடக்குதான்னு பார்ப்போம் போ. 5 நிமிஷத்துல வந்துடுறேன்க்கா. என்ன இவ துணி கடையை விட்டுட்டு மீன் கடையை போட்டிருக்கா? அக்கா வாங்க வாங்க, மீன் வாங்க வாங்க வாங்கக்கா, நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். அதானே தெரியல, எவ கிணத்துல போய் திருடிட்டு வந்தான்னு தெரியலையே. சரி வா விசாரிச்சு பார்ப்போம். மீன் கூடிய தள்ளி விட்டுறாதீங்க, அத்த ஓரமா வாங்க. ஓரமாக தான் வாரோம். மீன் எவ்வளவு? கம்மி தான்க்கா, 1 கிலோ 100 ரூபா தான். அங்கங்கே 250 ரூபா 300 ரூபான்னு விற்காத, நான் 100 ரூபான்னு கொடுக்க, வாங்கிட்டு போங்க. ஏக்கா 100 ரூபாயா? பரவாயில்லையே, வாங்குங்க. பெரிய பொண்ணை காணும், நீ தனியாக வியாபாரம் பண்ணுற? அக்கா அவள் தான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போனாக்கா, வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா. அது வரைக்கும் நான் வியாபாரம் பார்க்கணும். மீனை தொடாதீங்க தொடாதீங்க. தொட்டு பார்க்காம எப்படி சின்ன பொண்ணு வாங்குறது? அக்கா அப்புறம் என்ன, 1 கிலோ 100 ரூபா கொடுக்கறதுனால உங்களுக்கு எல்லா மீனையும் பார்த்து பார்த்து பிறக்கி கொடுக்க முடியுமா? அள்ளி போடுறது தான் கணக்கு. வேணா வாங்குங்க, இல்லைன்னா கிளம்புங்க. இப்படி கராரா பேசினா எப்படி வாங்க முடியும்? உங்கள் மாட்டுப்பாலையும் தான் தனித்தனியாக தண்ணி தனியாக பால் தனியாக பிரிச்சா வாங்குறோம். ஒரே நீங்கள் ஊத்துறது தானே நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். அதே மாதிரி போடுறத வாங்கிட்டு போங்க. ஆளுக்கு 2 கிலோ போடு. அக்கா உங்களுக்கு டீ எது வேணுமா? வாங்கிட்டு வருவா. இவன் வேற வியாபாரத்து சமயத்தில் அமைதியாக கிடக்க மாட்டான். நம்ம குடிச்சா இவளுகளுக்கும் வாங்கி தரணும்ல. கீழே கிடக்க மீனெல்லாம் பிறக்கி கூடையில் தனியாக வை, இதோட சேர்த்து வச்சிடாத. அந்த வேலையை பாரு, பிறகு காப்பி குடிக்கலாம். சின்ன பொண்ணு, கடைக்கு வேலைக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கியாக்கும்? ஆமாக்கா, தனியாக சமாளிக்க முடியல. சேலையா தூக்கி தலையில் வச்சுட்டு சமந்துட்டு போக, மீன் எவ்வளோ கனமாக இருக்குது. ஒரு ஆம்பளையால் இருந்தால் தானே பிரச்சனை இல்லை. அக்கா கையெல்லாம் வலிக்குக்கா, செத்த மீனெல்லாம் பொறுக்கி. என்னது செத்த மீனா? பிடிச்சிட்டு வரும்போது உயிரோட தான்க்கா இருந்துச்சு. இங்கே வந்தோடனே தான் இந்த கூடையில் செத்து போன மீனை பிறக்கி வைக்கிறது கை வலிக்குங்கக்கா. அப்படி சொல்லுதானாக்கும். நம்மளாம் கம்மின்னு ஒரு லூசு பேயில வேலைக்கு வச்சது சரியா போச்சு. நம்ம வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு இவனே போதும். யோசிக்காம பேசிடுறோம். நம்மளால முதலாளியம்மாக்கு தான் பிரச்சனை. 2 கிலோ போட்டு வச்சு சுத்தம் பண்ணி கொடுத்து விடுன்னு அந்த பையன்கிட்ட காசு அவன்கிட்ட கொடுத்து விடுதேன். சரிக்கா நீங்க போங்க, நல்ல மீனை பார்த்து உங்களுக்கு கொடுத்து விடுதேன். நீக்கா உங்களுக்கு வேண்டாமா? பொண்ணுவா மீன் வேண்டாம், நீயே வச்சுக்கோ. பாலில் தண்ணி கலக்கிறேன்னு நீ பார்த்தேயாக்கும். அக்கா இந்த மீன் இன்னைக்கு கிடைக்காதுக்கா. 1 கிலோ 100 ரூபான்னு யாருக்கா கொடுப்பா? வாங்கிட்டு போங்கக்கா. 1 கிலோ கொடுப்பியா? 1 கிலோவே 100 ரூபா தானக்கா. ஒரு 2-3 கிலோ வாங்கிட்டு போங்கக்கா. 2 கிலோ போட்டு கொடுத்து விடு. எனக்கெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டாம், நானே சுத்தம் பண்ணி கொடுவேன். சரிக்கா, அவங்ககிட்ட சொல்லிடுங்க சுத்தம் பண்ணுறதுக்கு 50 ரூபான்ட்டு. கேட்கும் போதே அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே. ஓன்ட்டு அவங்க சொல்றது எனக்கு தான் அதான் வேலையா? சொல்லு, இல்லைன்னா கடை. வாயை பாரு வாய் கொழுப்பு. உனக்கெல்லாம் இந்த அழுகின மீனை தாண்டி போட்டு கொடுக்குறேன்.